வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஸ்டஃப்கூல் இப்போ சந்தைக்கு புதுசாக ஒரு பவர் பேங்க் ஒன்று அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒயர் இல்லாமல் சார்ஜ் பண்ணக்கூடிய பவர் பேங்க். அதாவது பவர் பேங்க் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஒயர் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணுவோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இவங்க ஒயர் இல்லாமல் சார்ஜ் பண்ணுறது மாதிரி வித்தியாசமான ஒரு பவர் பேங்க் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்ன வசதிகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கீழே கொடுத்துருப்பாங்க, அதை அழுத்திக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் நீங்கள் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சந்தைக்கு ஏதாவது வித்தியாசமான ப்ராடக்ட்டு புதுசாக ஏதாவது கேட்ஜெட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பேக்கை பிரிக்கிறேன். பேக்கை பிரிக்கும் போது நீங்களே பாருங்கள். இந்த பேக்கில் என்னென்ன இருக்குன்னா, இதுக்கான யூசர் மேனுவல் தந்திருக்காங்க, பவர் பேங்க் இருக்குது, அப்புறமா பவர் பேங்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். பவர் பேங்க் வந்து வெயிட் வந்து பெருசாக இல்லை, ஏன்னா இது 10,000 mAh பவர் பேங்க் தான். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 2,000 ரூபா பக்கத்தில் வரும்னு நினைக்கிறேன். அதாவது பவர் பேங்க் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஒயர்லெஸ் சார்ஜிங்காக அந்த பாயிண்ட் மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதில் நீங்கள் ஃபோனை வைக்கும்போது ஒயர் இல்லாமல் சார்ஜ் ஆகும். நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் டெமோ காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பவர் பேங்க் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள், சுற்றி காமிக்கிறேன். அதாவது ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா எல்இடி கொடுத்துருக்காங்க, அதாவது உள்ளாடி இருக்கிற பேட்டரியோட லெவல்ஸை செக் பண்ணி பார்க்குறதுக்காக. இன்னொரு சைடில் பவர் ஆன் பட்டன் தந்திருக்காங்க. அப்புறமா மேல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டாப் சைடில் இங்கே பாருங்கள் ஒரு யூஎஸ்பி போர்ட் தந்திருக்காங்க. அப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி இருக்குது, டைப் சி இருக்குது. இதோட அவுட்புட் எந்த மாதிரி இருக்குன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டோட்டல் கெப்பாசிட்டி 10,000 mAh, 2,000 ரூபாய் பட்ஜெட்டில் வருது. அப்புறம் பிடி சப்போர்ட் இதில் இருக்குது, யூனிவர்சல் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. நண்பா, இனி இந்த பவர் பேங்கோட மேக்ஸிமம் அவுட்புட் நமக்கு எவ்வளோ கிடைக்குங்கிறத பார்த்துடலாம். ஒயர் இல்லாமல் சார்ஜ் பண்ண போனீங்கன்னா இதோட மேக்ஸிமம் அவுட்புட் உங்களுக்கு 15 வாட்டில் இருக்கும். ஒயர்லெஸ்ஸில் போனீங்கன்னா, டைப் சியில் போனீங்கன்னா மேக்ஸிமம் 22 வாட்டில் இருக்கும். யூஎஸ்பி ஏல போனீங்கன்னா பெருசாக வித்தியாசம் இல்லை, 22.5 வாட்டில் இருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பவர் பேங்க் இது வந்து ஒயர் இல்லாமல் சார்ஜ் ஆகுது, அவ்வளோதான். நண்பா, இனி உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் சாம்பிள் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பவர் பேங்கை பாருங்கள். அவங்க மார்க் பண்ணியிருக்கக்கூடிய பாயிண்டில் என்னுடைய ஃபோனை வைக்கிறேன். வச்சதுமே இங்கே பாருங்கள் சார்ஜ் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக தெரியுதான்னு நமக்கு தெரியலை, இருந்தாலும் உங்களுக்காக இன்னொரு வாட்டி ஃபோனை எடுத்ததுக்கப்புறமா திரும்ப உங்களுக்கு வச்சு பக்கத்தில் காமிக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போது புரியும். சார்ஜிங் வந்து பெருசாக நான் நினச்ச மாதிரி ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து இல்லை. ஆனால் மற்றபடி நீங்கள் ஒயர் மூலிமா கனெக்ட் பண்ணும்போது ப்ராப்ளம் இல்லை, நல்லா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது. இது 10,000 mAhனால பொதுவாக நீங்கள் வாங்கக்கூடிய ஃபோன் வந்து 4,000 இல்லைனா 5,000 mAhல இருக்கும் பேட்டரி. அப்படி பார்க்க போனால் 2 வாட்டி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 2,000 ரூபா பக்கத்தில் வருது. இதுவே நீங்கள் ஒயர்டு பவர் பேங்க் நீங்கள் வாங்க போனீங்கன்னா அதுவும் 2,000 ரூபா பக்கத்தில் வரும். 20,000 mAhனா உங்களுக்கு 2,000 2,500 கிட்ட வரும். இதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒயர்லெஸில் வேணும்னா இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை இதை விடவும் பேட்ரி அதிகமாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 4 வாட்டி சார்ஜ் பண்ணணும்னா இன்னொரு பவர் பேங்க் இருக்குது, போர்ட்ரானிக்ஸோடது. அந்த வீடியோ லிங்க்கும் நான் வந்து கார்டில் ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1,300 ரூபா கிட்ட அதில் வாங்கிக்கலாம். அதாவது 4 வாட்டி சார்ஜ் பண்ணிக்கலாம், இதை 2 வாட்டி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த பவர் பேங்க் யூஸ் பண்ணிங்கன்னா. இதில் ஒயர்லெஸ்ஸு, அது வந்து ஒயர்டு, அவ்வளோதான் வித்தியாசம். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எது சூட்டபிள் ஆகுதோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா ஃபோன்லேயுமே ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்காது. யாருக்கிட்ட ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் இது 10,000 mAh மீன்ஸ் 2 வாட்டி தான் நமக்கு வரும், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் நான் வந்து இந்த பவர் பேங்கில் செக் பண்ணும்போது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆன மாதிரி எனக்கு தெரியலை. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த பவர் பேங்குக்கு டிடிச்சியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். பைலிங் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. 2 வீடியோவும் பார்த்ததுக்கப்புறம் முழுமையான முடிவுக்கு வாங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.